அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். இன்றைய தினம் துதியை அப்படின்னு பேர். அதாவது யமத்துதியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம் மேலோங்குவதற்கு இன்றைய தினம் அண்ணன் தம்பி இவர்கள் அவர்களுடைய அக்கா அல்லது தங்கை வீட்டில் சென்று உணவு அருந்திவிட்டு அவர்களுக்கு மங்கள திரவியங்களை கொடுத்து வருவதின் மூலமாக அந்த அண்ணன் தம்பிக்கு ஐஸ்வர்யம் மேலோங்கும், அந்த அக்கா தங்கச்சிக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் என்பது கிடைக்கும். ஒருவேளை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி எனக்கு அண்ணன் கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, தங்கை கிடையாது அப்படின்னா, அதாவது யாராவது நமக்கு தெரிந்த பெண்மணியை அக்காவாகவோ தங்கையாகவோ நினைத்து அவர்கள் வீட்டில் கூட நாம் சாப்பிடலாம், அவர்களுக்கு நாம் பரிசு பொருட்களை வாங்கி தரலாம் அப்படின்னு நம்முடைய தர்மம் கூறுகிறது. அது இன்றைய தினத்திற்கு உண்டான ஒரு சிறப்பு. இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற ஒரு அற்புதமான நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சந்திர பகவானை வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள். ஐஸ்வர்யம் நமக்கு வேணும் அப்படின்னா சந்திர பகவானை நாம் தொடர்ந்து வணங்க வேண்டும். அதாவது பார்க்கடலை கடைந்த போது மகாலட்சுமி தாயாரோடு சில பொருட்களும் வந்தது. அதோடு சேர்ந்து வந்தவர் தான் சந்திர பகவான். அதனால் சந்திர பகவான் மகாலட்சுமி தாயாரினுடைய சகோதரர். அதனால் நமக்கு ஸ்திரமான ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா சந்திர பகவானை நாம் ஆராதனை பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கழித்து வருகின்ற 2வது நாள் பிரதமை, அடுத்து திதியை அப்படின்னு வரும். அன்றைய தினம் சந்திர பகவானை அதாவது இரவு 8 மணிக்கு நாம் அவரை வணங்க வேண்டும். சந்திர பகவான் தெரியல அப்படின்னாலும் 8 மணிக்கு மேலே சந்திரோதயம் ஆகும். நமக்கு அவர் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தெரிந்தால் பரவாயில்லை, தெரியல அப்படின்னாலும் நாம் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு அர்க்கியம், அதாவது கொஞ்சமாக கையில் தண்ணீர் எடுத்து அவருக்கு விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கற்பூர ஹாரத்தை நாம் கொடுக்கலாம், பால் நைவேத்தியம் வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடையில் இருந்து ஒரு நூலை எடுத்து அவரை பார்த்த மாதிரி நாம் போட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஸ்திரமான ஐஸ்வர்யம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு நம்முடைய புராணங்கள் கூறுகின்றது. அதனால் ஒவ்வொரு துதியை அன்றும் இந்த மாதிரி நீங்கள் செய்து சந்திர பகவானை வணங்கும்போது அவர் எப்படி அமாவாசை கழித்து 2வது நாளில் இருந்து அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி என்பது இருக்கும். அந்த வளர்ச்சி எப்பேற்பட்டதாக இருக்குமாம், மகாலட்சுமி தாயார் நமக்கு அருள் புரியக்கூடிய அளவுக்கு அந்த வளர்ச்சி என்பது இருக்குமாம். அதனால் இன்றைய தினம்